திவ்யா கால்குலேட் பண்ணும்போது இங்கே டிஸ்டர்ப் ஆகுதுல்ல, அப்படிங்கும்போது எங்க டிஸ்டர்ப் ஆகுதுங்க சொல்லாதீங்க. அது அவங்க சொல்ல தான் செய்வாங்க, இவங்க டிஸ்டர்ப் பண்ண தான் செய்வாங்க. இது நடக்கக்கூடியதான்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்சு கனியோட டீமில் யாரும் பெருசாக அந்த டிஸ்டர்ப் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அந்த கால்குலேஷனில் மட்டுமே, ஏன்னா ஆதிரி இருந்தாங்க, கனி கனி அமிதா அமித்லாம் கிடையாது, ஆதிரை, கனி, அரோரா, கமருதீன். சரி, அரோரா கிடையாது, ஆதிரை, பார்வதி, கனி, கமருதீன். இவங்க 4 பேர் அவங்க கேம் மட்டும் தான் விளையாண்டாங்க. பட் ஆனால் இந்த டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா, திவ்யா, அப்புறம் வந்து அமித், கானா வினோத் 4 பேர். ஓகேவா? இந்த 2 டீமுக்கும் தான் ஒரு விஷயம் நடந்துட்டு இருந்துச்சு. நான் நினைச்சேன் என்னன்னா சரி பார்வதி டீம் தான் ஏதோ கத்திட்டு இருக்குன்னு பார்த்தா பார்வதி டிஸ்டர்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அப்பெல்லாம் பண்ணல. நேத்தி அது பண்ணதுனால தான் அவங்க ஒரு பாயிண்ட் எடுத்தாங்க. சூட்சமராணி எதுவும் பண்ணலையே அப்படின்ற நேத்தி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட் வந்திருக்காது, தலையிலே தட்டி போ அப்படின்னு இருப்பாங்க, டிராவ் ஆகிருக்காது மேட்ச். ஏதாவது ஒரு சைடு நவுந்துருக்குன்னு வச்சுங்களேன். நேத்தி அவங்க வாயை மூணனால மட்டுமே அந்த டாஸ்க் வந்து கொஞ்சம் கரெக்டாக பண்ணாங்க. ஆனால் டான்ஸ் ஆடும் போதெல்லாம் கடுப்பாக தான் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன்.